தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விரும்புகிறே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், இப்போது ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு இஷ்யூ, அதை பற்றி நம்ம பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அதுக்காக அண்ணாமலை செஞ்ச சில விஷயங்கள் இப்போது சமூக வலைதளங்களில் கொஞ்சம் பேசு பொருளாக இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? சாட்டையடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அது கேட்டால் அது தமிழரோட கலந்துருக்கிறத ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இஷ்யூவுக்கும் சாட்டையடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் எழும்புகிறது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அண்ணாமலை அந்த பெண்ணுக்கான நீதி கேட்டெல்லாம் போராடலை. அவர் முழுக்க ஒரு கவனம் ஈர்ப்பு அரசியல். 24 மணி நேரமும் ஊடகங்கள் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ தன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் போதும். கிண்டல் அடித்தாலும் சரி, விமர்சனம் செய்தாலும் சரி, இந்த பேர் வந்து கொண்டே இருக்கணும். டிஜிட்டல் உலகத்தில் இப்படி செஞ்சால் கண்டிப்பாக நம்மளை பற்றி தான் பேசும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. நாளைக்கு நான் ரோட்டில் இருந்து சாட்டையால் சவுக்கால் என்னை அடிச்சுக்குவேன்னு சொன்னால், ஒரு அரசியல் தலைவர் சொன்னால் கண்டிப்பாக மீடியா மக்கள் எல்லாமே அந்த நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதனால் அப்படியான ஒரு நிலை அண்ணாமலை திட்டமிட்டு செய்திருக்கிறார். அதில் அந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட குற்றவாளியை, குற்றம் சாட்டப்பட்டவரை உடனே கைது செஞ்சாச்சு, நடவடிக்கை எடுத்தாச்சு. 4 மணி நேரத்துலேயும் 5 மணி நேரத்துலேயும் அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இவர் குற்றவாளி இல்லைங்கிறாங்களா, இல்லை உண்மை குற்றவாளியை காப்பாற்றுறாங்கங்கிறாங்களா? அப்படிலாம் இருந்தால் தயவுசெய்து அண்ணாமலை காவல்துறைக்கு, கமிஷனருக்கு, அருணுக்கு தகவல் சொல்லணும். சார் இவர் இல்லை சார், இவர் எதுவுமே இல்லாமல் நான் சாட்டையால் அடிச்சுக்குவேன், சவுக்கால் அடிச்சுக்குவேன்னா இது நம்ம என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு அரசியல் தலைவர் நடு ரோட்டில் சட்டை இல்லாமல் எல்லாத்தையும் அவுத்துட்டு, சட்டையெல்லாம் அவுத்து விட்டு இப்படி இன்னும் அடிக்கிறது நமக்கு பார்க்க அவருக்கு சுயமரியாதை இருக்கிறது இல்லை. அவருடைய சுயமரியாதையின் மீதே நமக்கு அக்கறை இருக்குது. ஏன்னா இது தமிழ்நாடு. அவர் ஒரு தனிநபர் அல்ல, ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக, தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு ட்ரெஸ்ஸு இல்லாமல் இப்படி அடிச்சுக்கிறாரு. நமக்கு இது என்ன சொல்ல? நம்ம அதாவது பெரியார் என்பவர் யார் என்றால், தனக்கு ஒதுக்குதல் நிகழ்கிறதே என்று கொதித்தெழுந்த தலைவர் அல்ல. தன்னை சுற்றி ஒரு ஒதுக்குதல், அவமரியாதை நடக்குதுன்னா அதை கண்டு கொதித்தெழுந்த தலைவர் தந்தை பெரியார். அந்த பெரியார் மண்டலம் இன்றைக்கி ஒருத்தர் ட்ரெஸ் இல்லாமல் நின்றுக்கிட்டு தன்னைத்தானே அடித்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருக்கு வெக்கமாக இருக்கா இல்லையோ, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது நமக்கு. ஏன்னா அவர் லண்டன்லாம் போயிட்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் என்னோடது கொஞ்சம் வேறு மாதிரி அரசியல் இருக்கும் அப்படிலாம் பேட்டிகள் கொடுத்து அண்ணாமலைன்னு சொல்கிறப்போ, இந்த சாட்டையால் அடிச்சுக்கிறதா அந்த வேறு மாதிரியான ஒரு அரசியலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது இல்லையா? இப்போ தான் நமக்கு எல்லாமே ஏதோ ஒரு ஸ்கிரிப்டோன்னு தெரியுது. பரபரப்புக்காக அந்த ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் தான் எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு. அதாவது தமிழ்நாட்டில் பேச வேண்டிய அரசியல் இன்றைக்கி என்னது? ஜிஎஸ்டி, வரி பிரச்சனை, தமிழ்நாட்டில் தொழிலில் புதிய இது கிடைக்காம ஒன்றிய அரசு என்னென்ன தடுத்து வச்சுருக்கு, இதையெல்லாம் மக்கள் விவாதிக்காமல் பேசாமல் இருப்பதற்கு, மடைமாற்றுவதற்கு இவங்கெல்லாம் திட்டமிட்டு பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் தான் வருது. ஏன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டி வேணும், வரி வேணும், இதெல்லாம் அண்ணா காலத்துலேருந்து கேட்குறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்களே வரியெல்லாம் கேட்டால் கெட்ட வாரத்தில் பேசுகிறாங்க. வடக்காது தெற்காது அப்படிங்கிற மாதிரி இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இவரும் தமிழர் தான், இவருக்கும் சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. ஆனால் இவர் இப்படி ஒரு இழிவான வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறாருங்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது, வெட்கமாக இருக்குது. இதுவரை எந்த அரசியல் தலைமையும், எந்த அரசியல் கட்சியும் இப்படிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாது. பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இங்கே இது நான் அடிக்கிற ஒவ்வொரு சாட்டையடியும் எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் பண்ண தப்பெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பும் போட மாட்டேன், திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேன்னு சொல்கிறப்போ, இது மக்கள் மாடி போய் முதல்ல சேருமா? ஒரு சாமானிய விஷயத்தை அதை பார்க்குறப்போ, சவுக்கடி கொடுத்துக்கிட்டும் செருப்பு போடாமல் இருக்குந்தா திமுக தோத்துருன்னா எலெக்ஷன் நிற்க வேணாம், அவங்க யாருமே எலெக்ஷனே நடத்த வேணாம். இவர் செருப்பு போடாமல் சவுக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும், திமுக தோக்குதான்னு பார்த்துருவோம். திமுக தோக்கு மாதிரி சவுக்கால் அடிப்பேன், செருப்பு போட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? திமுக தோக்கடிக்க நீ எலெக்ஷன் தேவையில்லை, சவுக்கால் அடிச்சும் செருப்பு இல்லாமல் நடந்துமே தோக்கடிச்சலாம் தானே அர்த்தம். அதையே அவர் பின்பற்றட்டும். எலெக்ஷனில் நிற்க வேணாம், எலெக்ஷனில் அவங்க கட்சியை போட்டியிட வேணாம், எலெக்ஷனே நிறுத்த சொல்லுங்கள், இப்போ இருக்க ஆட்சியை தொடரட்டும். இவங்க செருப்பு இல்லாமல் போய் திமுகவை தோக்கடிக்கட்டும். ஓகே. இல்லை அந்த சாட்டையிலே என்னென்னா, அதில் அவங்க மற்ற தொண்டர்கள் கொண்டு வரக்கூடிய சாட்டை வேறு மாதிரி இருக்குது, அவர் அடிச்சுக்கிற சாட்டைங்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கப்போ, ஏன்னா இந்த விஷயம் எதுக்கு சொல்கிறோம், இது ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? அந்த இப்போ மறுபடியும் வரக்கூடிய சந்தேகம் இது, அதை நேரத்துமே அது நிறையா சோசியல் மீடியாவில் பகிரப்பட்ட ஒன்றா இருக்குது. அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். அவங்க தொண்டர்கள் கொண்டு வர்றது நம்ம கோயில் திருவிழாக்கள் இதெல்லாம் சாட்டை அடிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. இவர் அடிச்சுக்கிற சாட்டை என்னென்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. அதுவும் அந்த நேரம் வர்றப்போ ஒருத்தர்
அப்படியே வாங்க இல்லை போதும் போதும் அப்படின்னு நிறுத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கிறப்போ இந்த தன்னை முன்னிறுத்துறதுக்கான ஒரு ட்ராமாவை தான் அவர் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். சாட்டை மாறி இருக்குங்கிறது ஒரு பக்கம் நீங்கள் கவனிக்கிறீங்க, சாட்டை வலிக்காத மாதிரியா பண்ணியிருக்காங்கங்கிற விமர்சனம் வருது. ஆனால் இது நமக்கு உறுதியாக தெரியல, சாட்டை மாறிடுச்சா சாட்டை வலிக்காத மாதிரி அடிச்சாரா உண்மையிலே அடிச்சாராலாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் கவனித்த வரையும் இவர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து அவங்க கட்சிக்காரங்க சிரிச்சாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டு சிரிக்கிறாருங்க. எப்படிங்க தன்னுடைய கட்சி தலைவர் வந்து தன்னைத்தானே இப்படி ஒருத்தர் அடிச்சிருக்கும் போது இப்படி நிற்கலாம், இப்படி அழலாம், இப்படிலாம் நடக்குதுங்களாம். ஒரு வேண்டுதலில் இப்படி யாராவது முட்டி போட்டே நான் வரேன், படியேறி வரேன் கோவிலுக்கு இப்படிலாம் சொன்னாங்கன்னா, அவன் படியேறி முட்டியில் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதை அதனுடைய அம்மாவோ அண்ணனோ ஃப்ரெண்டோ சிரிப்பானா? ஆனால் இவங்க சிரிக்கிறாங்க. அப்போ நமக்கு இதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது? ஸோ அப்போ அவரோட கட்சிக்குள்ளாரையே சின்ன சின்ன இஷ்யூ இருக்கு அவர் மேல, ஒருவேளை அதை நிரூபிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயம் பண்றாரா? விஷயங்கள்லயே பாத்தீங்கன்னா பாஜகவின் பெரிய தலைவர்கள் யாருமே இதுல கலந்துக்கல, யாருமே கருத்து சொல்ல. ஆமா, வானதி சீனிவாசனோ இல்ல மற்ற யாருமே தமிழிசையோ யாருமே இல்லை, இதுக்கு வந்து கருத்து சொல்லாத ஒரு நிலையை தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம தான் அவர் அடிச்சுக்கிட்டாருன்னு பேசுறோம், அவருக்கு அந்த அடி விழுந்துச்சான்னு கூட தெரியல. இதான் ஸ்கிரிப்டா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு, எல்லாமே ஸ்கிரிப்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நாளைக்கு என்ன பண்ணணும், நாளான்னைக்கு என்ன பண்ணணும், எல்லாமே ஸ்கிரிப்டாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்களோங்கிற சந்தேகம் தான் மீண்டும் மீண்டும் மேலிடுது. ஓகே, இப்போ அவங்க கூட சேர்ந்து என்ன அதிமுகவினரும் வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எஸ், ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிறப்போ அவங்க விமர்சனத்தை முன்வைப்பாங்க தான். ஆனால் ரொம்ப இதுதான் சமையன்னு வச்சுட்டு அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா இவங்களோட இதில் அதிமுக இதில் பொள்ளாச்சி இஷ்யூவில் அந்த குற்றவாளிகள் எவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்க ஆனால் திமுக அதில் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவங்க யார், அவங்க பின்னணியில் இருக்கவங்க யார் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. ஸோ அதிமுகவினுடைய இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? திமுக பாஜக ரெண்டும் என்ன, இப்போ நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலே ஆளும் அரசினுடைய நிர்வாக செயல்பாடுகளை சுட்டி காட்டி எதிர்கட்சிகள் செயல்படணும், ஊடகங்கள் செயல்படணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தரை கைது செஞ்சுருக்கிறாங்க, கைது செஞ்சவர் மீது நடவடிக்கை எடுக்கல, வழக்கு பதிவு செய்யலைன்னா சரி, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அப்புறம் என்ன நீங்கள் செய்ய சொல்கிறீங்க? இதுக்கு அரசு காரணம் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இப்போ யார் போட்டி போட்டுட்டு இருக்கா? RN ரவி தான் கவர்மெண்ட்டோட போட்டி போட்டுட்டு இருக்காரு. அப்போ கவர்னர்கிட்ட போய் கேளுங்க. ஓகே, பாருங்க உங்களுடைய ஆட்சி, ஏன்னா இவங்க கவர்னர் ஆட்சி தானே விரும்புகிறாங்க, கவர்னர்கிட்ட போய் கேளுங்க. அவர் தானே இப்போ மோடிக்கிட்டு இருக்காரு, கோவிச்செலியனோட டிஎம்கேவோட, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. இப்போ மட்டும் ஏன் கரெக்டாக இவங்கள்ட்ட பார்த்து கேட்குறீங்க? இங்கே ஏன்னா சார் இங்கே அதில் வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, காவல்துறை அப்படிங்கிற அது விஷயம் டிபார்ட்மெண்ட்டுங்கிற தனியாக இருக்குது. இவங்க ஒட்டுமொத்தமாக என்ன அரசு நோக்கி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கி நீதிமன்றம் கூட சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, ஓகே அந்த குற்றவாளி வந்து திமுக சார்ந்து இருக்கணும், சில பேரோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னா அதை வச்சு நம்ம முடிவு செஞ்சிட முடியாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு புகைப்படம் நிறைய பேர் வந்து எடுப்பாங்க, ஏன்னா ஃபெமிலியரான ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க, அதை வச்சுட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி நீதிமன்றமே கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே அதிமுக பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் இருக்குல்ல, இவர் வந்து திமுகவில் இந்த அமைச்சர் உதயநிதியோட இருக்காரு, அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவங்க கூட இருக்காங்க, அப்படிங்கிறப்போ இவங்க நீதி வாங்கி கொடுக்குற மாதிரி தெரியல. இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறாங்கல்ல. ஆமா, ஆளுநருடைய செயல்பாடுகள் அத்துமீறும் போது அது திமுகவுக்கு எதிராக மட்டும் இல்லை, தமிழ்நாடுங்கிற கட்டமைப்பு. அப்போ வந்து இவங்களும் ஆண்ட கட்சி அதிமுக. அப்போ எப்படி எங்களுடைய மாநில இறையாண்மையில் தலையிடுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிமுக கேட்க மாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ்டி விவகாரத்தில் நிர்மலா சீதாராமனை கண்டித்து அவங்க என்ன அறிக்கை விட்டாங்கன்னு நான் இதுவரையும் நான் பார்க்கவே இல்லை. நமக்கான நிவாரண நீதி முதற்கொண்டு இன்னும் வரவில்லை, அது கேட்கறது இல்லை. மெட்ரோவுக்கு பணம் தர்றதை அவங்க எவ்வளோ இழுத்தடிச்சாங்க, அதுக்கு எடப்பாடி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இதை எதுவுமே கேட்காம எப்பவுமே மாநில அரசை விமர்சிக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், மாநில அரசு அதிமுக விமர்சிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் உண்மையிலேயே மாநில உணர்வுகளுக்காக உரிமைகளுக்காக திமுகவை நோக்கியும் கேளுங்க, பாஜகவை நோக்கியும் கேளுங்க. ஆனால் மாநில பிரச்சனைகளுக்காக எதுவுமே நீங்கள் குரல் கொடுப்பதே இல்லை. இதில் திமுக சம்மந்தப்பட்டிருக்கா, இதை போட்டு அடிப்போங்கிற மாதிரி தான் பண்ணுறீங்க, அது எடுபடாது. ஆனால் சொல்கிறேன், திமுக அதிமுக விமர்சிப்பதும் அதிமுக திமுக விமர்சிப்பதும் தமிழ்நாடு காணாத காட்சி கிடையாது, தமிழ்நாடு அன்றாடம் பார்க்குற காட்சி தான். கொஞ்சம் லாஜிக்கோடு வைங்கிறேன், லாஜிக்கோடு வைங்க, பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்படி பண்ணுவதுங்கிறது இப்போ உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் வித்தியாசம் இல்லாத நிலை தான் போகும். இப்போ ஏன்னா அங்கே வரக்கூடிய கேள்வினா, இல்லை யூனிவர்சிட்டி என்னதான் வந்து ஒருத்தவங்க பொறுப்பில் இருக்காங்க, அதில் வந்து அங்கே கல்லூரியை சார்ந்தவங்கள்ட்ட கேட்கணும், இல்லை கவர்னர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, ஆட்சி நீங்கள் தானே இருக்கீங்க, நீங்கள் தான் நாங்கள் இருக்கப்போ இல்லாத ஒரு மோசமான ஒன்றா இருக்கே அப்படிங்கிற ஒரு
ஒரு பாயிண்ட் ஒண்ணு கிடைச்சிட்டு இல்லையா எதிர்கட்சிங்கிறவங்களுக்கு கிடைக்கிறப்ப இவர்கள் ஓட்டு விகிதத்துல குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பெண் அங்க நம்ம பேச வேண்டிய இன்னொரு விஷயம் பெண்களுக்கான பாதுகாப்பு. எஸ், பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது அரசு நிர்வாகம் தருவது ஒரு புறம் இருந்தாலும் சமூகத்தின் பொது புத்தி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஆமா. ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணால் பாதுகாக்கப்பட வேண்டியங்கிற முட்டாள்தனமான நம்பிக்கை இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அது பூமரத்தனம். ஆணும் பெண்ணும் சமங்கிறத இன்னும் ஆம்பளை மனசு ஏற்றுக்கல. அது எப்படி ஒரு பொம்பளை நைட் 8 மணிக்கு வரலாம், அது எப்படி ஒரு ஆம்பளை பையனோட உட்காந்து பேசலாம், எப்படி அவனுக்கு முத்தம் கொடுக்கலாம்னு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில். ஆமா, இப்போ அதையும் பேசுறாங்க இருந்துகிட்டு அந்த ஒரு விஷயம். அதனால அது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பெண்கள் இப்போலாம் படித்து எங்கேயோ போயிட்டாங்க. ஆமா, ஏதோ இந்த பொண்ணு 8 மணிக்கு வந்துச்சு, ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதை ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணுறான், அந்த பொண்ணை மிரட்டுறானா, இங்கே நம்ம கேட்க வேண்டியது யார் அந்த சார். ஓகே, அவன் மட்டும் இல்லை, இன்னொரு சாரையும் நான் வர அந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஏன்னா ஒரு பெண்ணை படிக்க விட மாட்டேங்கிறீங்க, ஒரு பெண்ணை காதலிக்க விட மாட்டேங்கிறீங்க, ஒரு பெண்ணை பீச்சுக்கு போக விட மாட்டேங்கிறீங்க, சினிமா போக விட மாட்டேங்கிறீங்க, வேலைக்கு போக விட மாட்டேங்கிறீங்க, நைட்டு நடக்க விட மாட்டேங்கிறீங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் கேள்வி கேட்கணுங்க. பலர் இந்த பொண்ணு அந்த பையனோட நெருக்கமாக இருந்தாளா, தனியாக எதுக்கு போயிருக்கணும், அதுன்னு 8 மணிக்கு இன்னொரு பையனோட என்ன எத்தனை மணியாக இருந்தா சார், காலையில் 8 மணிக்கு ஒரு பையனோட போனால் நீ நல்ல விதமாக பேசிடுவியா? ஒரு ஆண் பையனை பொண்ணு சிரிச்சுட்டே ரோட்டில் போகிறாங்க, நீ நல்ல விதமாக பேசிடுவியா? அதனால் இன்னைக்கு அந்த பொண்ணு காதலிச்சுக்க, அந்த காதலிச்சவன் விட்டு போயிருக்கான். அது காதலனா ஆண் நண்பனா அது பெண்ணோட பர்சனல், அவங்களோட தேவையில்லை. அந்த பொண்ணோட தான் அந்த பிள்ளை வாழணுமா, அந்த பையனோட, அதெல்லாம் அவங்களோட விருப்பம், அவங்களோட. இவன் ராஸ்கல் மிஸ்யூஸ் பண்ணுறான். எதை வச்சு? ஒரு பொம்பளை பிள்ளைனா வீட்டுக்கு பயப்படணும், வீட்டுக்கு தெரியாமல் ஒரு ஆம்பளை பிள்ளையோட பேசினா அது சமூக குற்றம், பத்தியா நீ குற்றம் செஞ்சு, இவன் குற்றம் செய்கிறதுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்துகிறான். அப்போ இது எங்கேருந்து வருது? பெண் உடலை ஒரு ஆண் நுகரலாங்கிற மனநிலை எங்கேருந்து வருது? பெண் உடல் இன்னொரு ஆண் பாதுகாக்கணும். ஒன்று அண்ணன் ஸ்தானத்துலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளையை பாதுகாக்கணும், இல்லைன்னா ஒரு பொம்பளை உடலை ரசிக்கணும். ஒரு ஆம்பளையோட 2 வேலையை அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுமே முட்டாள்தனம். ஆண் பெண்ணை ரசிக்கிறது, பெண் ஆணை ரசிக்கிறது இயல்பாக அந்த சமூகம் பார்க்கல. ஆம்பளை பொம்பளையை ரசிக்கிறது இயல்பானதாகவும், பெண் ஒரு ஆணோட இருப்பதை குற்றமாகவும் இந்த சமூகம் பார்க்குது. அதனால ஒரு ஆண் பெண் நட்பு குறித்த இன்னும் ஒரு பார்வையெல்லாம் மாறணும், பொது புத்தியெல்லாம் மாறணும். ஒரு பெண்ணுக்கு காதலையோ நட்பையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது. ஆண் பெண் குறித்து ஆசைப்படும் போது இயல்பானதாகவும், பெண் ஆண் குறி உறவுங்கிறது இன்னும் குற்றமாகவும் பார்க்கப்படுது. ஸோ அந்த பொது புத்தியிலேருந்து தான் தப்பு நடக்குது. ஏன் அந்த பையனோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணலை? ஏன்னா ஆம்பளை பையன், அவன் ஆம்பளை யாரோட வேணாலும் இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்தாலும் இருந்திருக்காங்க. ஏன் ஆம்பளையோட வீட்டுக்கு அவன் ஃபோன் பண்ணணும் வீடியோ எடுக்கணும்னு தோணலை? பொம்பளை மட்டும் வீடியோ எடுக்கிறான். இப்போ பெண் உடல் சார்ந்து நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய புனிதம், கற்பிதம், ஐயோ யாரும் பார்த்துடக்கூடாது, யாரும் தொற்றக்கூடாது, புருஷனுக்கு மட்டுமே சொந்தமான உடம்பு, இப்படியான பிற்போக்குத்தனங்களை வச்சிருக்கனால தான் இந்த ஆணாதிக்க வெறியர்களுக்கு, இந்த காம கொடூர்களுக்கு இது வசதியாக அமைஞ்சிருது. பார்த்தியா அவன் கற்பு போயிடும், மானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சு பண்ணுறான். ஸோ இங்கே முதன்மை குற்றவாளி இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க கற்பிதங்கள், பெண் உடல் குறித்த புனிதங்கள், இது உடையாமல் எதுவுமே மாறாது. இங்கே என்னன்னா அடுத்து அண்ணாமலை கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு குற்றச்சாட்டம் என்ன இருக்குன்னா, அந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியானுச்சு? அது போலீஸ் நெருக்கமான பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் நிறைய நட்பின் எரிப்பில் வந்தது. ஆமாம், இது எனக்கு ரொம்ப பெரிய திட்டமிட்டு சரி செஞ்சு அவங்க வெளியிட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியல. அப்படி எஃப்ஐஆர் கசிஞ்சதுனால இப்போ என்ன பாதிப்புன்னு தெரியல. எஃப்ஐஆரை வெளியிட்டது தவறு, வந்திருக்கக்கூடாதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே இவர்கள் ஏதோ அந்த விஷயத்தையே எஃப்ஐஆர் கசிஞ்சிருச்சு கொண்டு போகிறாங்க. எஃப்ஐஆர் கசிஞ்சது இப்போ காவல்துறையுடன் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் நெருக்கமாக இருப்பாங்க, அதன் மூலமாக அது வெளியே வந்திருக்கு. புரியுதுங்களா? நம்ம திரைப்படங்களே கூட அதை பார்த்துருக்கலாம். இப்படி திரைப்படங்களே கூட அதை நம்ம பார்த்துருப்போம். நெருக்கமான இருந்தாங்கன்னா முக்கியமான செய்திக்காக கொடுத்துருக்கலாம். அதை வெளியிட்டது தப்பு தான், ஏதோ கசிஞ்சிருச்சு. ஆனால் நான் என்ன சொல்ல வரீங்க, இது மூலமா குற்றவாளியை பிடிச்சாச்சுல, நீ என்ன புதிய தகவல் தர? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஐஆர் மூலமா அந்த பொண்ணோட விவரங்கள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டுட்டு, ஸோ இதுவே ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிறதுல சொல்றாரு அண்ணாமலை. அது நடந்தது தப்பா இருக்கட்டுங்க. இப்போ அந்த பெண் தரப்பிலிருந்து தன்னை பாதிப்பு ஏற்படுத்தி செய்தவனை கை காமிச்சிருக்கிறாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுதான் எதுவுமே, அதாவது நான் சொல்லிட்டேன், கருத்தியல் ரீதியாக ஒரு ஆணாதிக்க கருத்தியல், பெண்ணை இழிவுபடுத்துகிற கருத்தியல் தான் இதில் பிரச்சனையாக இருக்குது. அதை எதிர்த்து உங்களுக்கு நான் அந்த கான்செப்டுக்குள்ளேயே இவங்களாம் வரமாட்டாங்க. சும்மா கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அப்படி இன்னொன்று, கல்வி வளாகத்துக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கல்வி வளாகம் பொறுப்பாக முடியாது. ஓகே, அதுவும் 2 பேரும் 18 வயதுக்கு மேலே உள்ளவங்க பழகிறதையோ பேசுவதையோ தடுத்தீங்கன்னா அது ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி போயிடும். ஆமாம், புரியுதுங்களா? இதை வைத்துக்கொண்டு ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது, நீதிபதி அழகாக சொல்லியிருக்காரு. ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது எப்படி சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. அந்த காதல்ங்கிறதே வரக்கூடிய விஷயம் தான் நீதிபதி சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் திருப்பி சொல்கிறேன், ஆணாதிக்க பொது புத்தி, பெண்கள் குறித்து நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய புனிதம்,
அதுலேருந்து தான் அதை பார்க்கணும். அதுதான் சரி செய்யப்பட வேண்டிய விஷயம். பட் ஆனால் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு வந்து அவங்க காவல்துறை தரப்புல சொன்ன ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா, கசிவுங்கிற அந்த தொழில்நுட்ப கோளாறுனால மாறிட்டு அப்படின்னு சொல்றது அது ஏத்துக்கிற மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அந்த ஒரு இது அப்பதான் நமக்கு சந்தேகம். வெளியே வந்திருக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியாச்சுங்க. இப்போ அடுத்து என்ன அப்படிங்கிறதா நடக்கணும். இவர் தான் குற்றம் செஞ்சவர், இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும்? இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரே பிரச்சனை கருத்தியல் ரீதியாக ஆணும் பெண்ணும் சமங்கிற விஷயமும், பெண் உடல் ஆண் உடல் ரெண்டும் இயல்பானதுங்கிற அந்த புரிதல் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகாமல் நீங்கள் என்ன பேசினாலும் இது எடுபடாது. இவங்க எதிர்கட்சிகள் போய்க்கூடிய அடுத்த குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படி. ஸோ எதுக்கு எடுத்தாலுமே சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது இப்போ அது என்ன ஒரு ட்ரெண்டிங் மாதிரி அதை கொண்டு வர்றாங்க. விசாரணை பிஜேபி இதுவரை கையில் எடுத்த எல்லா விஷயங்களும் தோத்து போயிருக்கு. ஆமாம், இது வரைக்கும் சிபிஐ இதில் விஜயசாந்திலாம் வந்தாங்க. ஆமாம், அதனால எது உண்மையோ அதான் ஜெயிக்கும். இவங்களுக்கு அரசியல் செய்யணும், அதனால சும்மா சிபிஐ அது இதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வேணாலும் போய் விசாரிக்கட்டும், உண்மை எதுவோ அதான் வெளியே வரப்போகுது. ஓகே சார், இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.